சென்னை மாநகராட்சி சுமார் 2,62,00,000 ரூபாய் செலவில் புதிய டிஜிட்டல் தளத்தை உருவாக்கப் போவதாக அறிவித்துள்ளது. எதற்கு? அடைமழை காலத்தில் வெள்ளம் தேங்கி நின்றால், சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்தால், குப்பைகள் அகற்றப்படாமல் கிடந்தால், கழிவுநீர் பிரச்சனையால் மக்கள் கண்ணீர் வெடித்தால் இந்த தளத்திற்கு சென்று புகார் அளிக்க வேண்டுமாம். புகார் அளித்தவுடன் அந்த பிரச்சனையை சரி செய்வார்களாம். ஷபா, இது போன்ற எத்தனை வெற்று அறிவிப்புகளை பார்த்து விட்டோம். டிஜிட்டல், AI வசதி என மீண்டும் மீண்டும் கவர்ச்சி அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதால் என்ன பயன்? களத்தில் வேலை நடப்பதாக தெரியவில்லையே. சரி, டிஜிட்டல் யுகத்தில் நாம் வாழ்கிறோம். அதனால் இத்தகைய செயலிகள் தேவைதான் என எடுத்துக்கொண்டாலும் ஏற்கனவே இதற்கான தளங்கள் இருக்கிறதே, அவையெல்லாம் என்ன ஆனது? பழைய செயலி தோல்வியடைந்ததா? ஏற்கனவே இருந்த தளத்தில் மக்கள் புகார்கள் எத்தனை தீர்க்கப்பட்டன? டிஜிட்டல் வசதி வந்தால் குப்பை தானாக மறையுமா? சாலை குழிகள் செயலியில் மூடப்படுமா? வெள்ள பிரச்சனை AI மூலம் தீருமா? வரிப்பணத்திற்கு கணக்கு யார் சொல்வார்கள்? ஒப்பந்ததாரர் தேர்வு எப்படி நடந்தது? திட்ட வெற்றியை யார் கண்காணிப்பது? தரவு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் என்ன? AI வசதி மக்களுக்கு உண்மையில் பயனளிக்குமா? இது சேவையா அல்லது விளம்பரமா? டிஜிட்டல் முன்னேற்றமா அல்லது அரசியல் காட்சிப்படுத்தலா? மக்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் என கேள்வி மேல் கேள்வி எழுகிறது. சென்னை மாநகராட்சி இந்தியாவின் மிகப்பெரிய மாநகராட்சி அமைப்புகளில் ஒன்று. ஒட்டுமொத்தமாக 200 வார்டுகள் நிர்வகிக்கப்படுகிறது. இங்கு மக்கள் புகார் கொடுக்க வழியில்லாமல் இல்லை. தினமும் பல்வேறு வழிகளில் புகார் கொடுக்கத்தான் செய்கிறார்கள். அந்த புகாருக்கு தீர்வு காணத்தான் நாதி இல்லை. மீண்டும் மீண்டும் புகார்களை பெறுவதற்கு மட்டுமே பல ஆப்புகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நம்ம சாலை என ஒரு ஆப்பை உருவாக்கினார்கள். எல்லாம் தலைகீழாக மாறப்போகிறது என்றால் மாறியதா? இல்லையே. மக்கள் வரிப்பணத்தில் 2,62,00,000 ரூபாய்க்கு கணக்கு காட்ட வெற்று அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள் என்கிறார்கள் மக்கள். சென்னை மாநகராட்சிக்கு மக்கள் வைக்கும் கோரிக்கை ஒன்றுதான். மழைக்காலம் வருவதை நினைத்தாலே பக் பக் என இருக்கிறது. வெற்று அறிவிப்பை வெளியிட்டு விளம்பரம் தேடாமல் களத்தில் இறங்கி பணி செய்யுங்கள் என்கிறார்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? நியூஸ் ஜே செய்திகளுக்காக தணிகை வேலன்.